ஒரு ஒரு இதுக்கு 5 செகண்ட் தருவாங்களா? ஆமா, அதான் பால் டெட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆனா 5 அப்படி செகண்ட் பார்த்தா ஸ்டார்டிங் வரும். புரியுதா? 25 செகண்ட் ஆயிடுச்சு. அதான்டா பால் டெட் ஆகவே ஐயோ இல்லடா. பால் ஓகே டெட். ஓகே. அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. 25 செகண்ட் ஆயிடுச்சுண்ணா. அதான்டா பால் டெட்னு ஒண்ணு இருக்குல்ல, பால் டெட் ஆனதுக்கு அப்புறம் தான் 15 செகண்ட். சரியா? இப்ப என்ன பேசி என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, அவ்வளவுதான், விட்டுட்டு போக. 21க்கு 14 ஆமா தலைவா. இன்னும் 7 மேட்ச் இன்னும் இருக்கா? தலப்பார வீஸ். அதான் தலைவா, இன்னும் 3 வருஷம் ஜெயிக்கணும் தலைவா. நீங்க கோலி ரிட்டையர் ஆகி ஜெயிச்சாதான் எங்களோட ஹெட் டு ஹெட் வந்து நீங்க டச் பண்ண முடியும். ஏய் இப்ப நான் மும்பை கூட பண்ண விடல அது நீ மாதிரி. சொல்ற மாதிரி இப்ப 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு நீங்க உயிரோட இருப்பீங்களா? நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதான் நான் கேக்குறேன். நானு என் தலைவா, கேள்வி அதுதான். தோத்துட்டு நீங்க ஜெயிக்கிறாங்க இருந்தப்ப சொல்றாங்க, அது நீங்களே வேற உயிரோட நீங்களே இல்ல 18 வருஷமா உயிரோட எனக்கு இருக்கிறப்ப புரியல. நாங்க உயிரோட இருக்க தோத்துட்டு முடியுமா? இருந்தப்ப நீங்களே உயிரோட இருக்கிறப்ப எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு என்ன தலைவா? ஆல்ரெடி நாங்க நாங்க அப்புறம் இந்த இருந்தல. அளவுக்கு அழுகலடா. நாங்க இந்த அளவுக்கு அழுகலடா. எங்க கண்ணு அழுகலியா? அடுத்து அழுகலியா? பொம்பளை கூட இடம் வீட்டுல அழுக மாட்டோம். அந்த மாதிரி அழுதுட்டு கிடப்பீங்க. டிஎல்ல அழுகலியாமா? சரி சரி. இந்த 2 மேட்ச் நீங்க அழுது தலைவரே இல்ல 3 மேட்ச் அழுது அழுகிக்கு தலைவா, நாளா இந்த மேட்சுக்கு பாருங்க, நான் ஒரு ட்வீட் கூட போட்டல ஸ்பேஸ்ல இருந்து நான் இதை பத்தி பேசல. சரியா? எனக்கு இந்த மேட்ச் எனக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? நான் அழுகுறான்னு நினைக்கிறேன். நான் அழுகுறேன்னு கிடையாது, எனக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் விட்டுமே. அது கூட நம்ம 2 பேர் பேசுறப்போ வேற டீம்ல இருந்து யாராவது இன்வால்வ் பண்ணாங்க சதீஷ் ப்ரோலாம். அப்போ நீங்க 2 பேரும் போனை போட்டு பேசுங்கடா. இங்க வந்து ஏன்டா பேசுறீங்க? முனிஷ் அடி ப்ரோ காங்கிதா. நானே ஏதாவது சொன்னேன். நீ இப்படியே பேசிட்டு சொல்றேன் கௌசி. நான் கிளம்புறேன். நான் போயிட்டு எம்ரான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கேட்டுட்டு இருக்கா, அதுக்கு பதில சொல்ல வருங்கடா. கத்திட்டே இருக்கிறா. காட்டுது அடி ப்ரோ காங்கிதா. நீ போஸ்ட் வாங்கி நீ இது அட்டிக்கு நீ இன்னைக்கு இவனை போட்டு பொழக்க போறாங்க ராய்டுவ. இன்டர்வியூ இதுல அதாவது ஸ்டூடியோ மாதிரி தமிழ் கமெண்ட்ரிக்கு வந்து கலாச்சிட்டு போன ஆர்சிபிய. ஒரு நிமிஷம் இருங்க. அவன் சிஎஸ்கே ஜெயிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்து இருந்துகிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? அதெல்லாம் சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ வேற அப்படி சொல்ல. அவங்க லாஸ்ட் சீசன் கூட தான் சொன்னாரு. லாஸ்ட் மேட்ச் கூட சொன்னாங்க ஆர்சிபி அகைன்ஸ்ட். எல்லா மேட்சும் சொன்னாங்க சிஎஸ்கே ஜெயிக்க வந்துட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் தமிழ் கமெண்ட்ரி சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழ் கமெண்ட்ரி சொம்படிக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு ஆர்சிபிக்கு நானி வந்து போட்டாம்பர் உப்பு ஆர்சிபிக்கு அதெல்லாம் யாருமே பேச மாட்டானுங்க. சரியா? நீ வேற நேத்து பிரிவியூ ஷோல ஒரு சின்ன பையன் அவனை செருப்பால வச்சுட்டான். ஒரே நிமிஷம் நானிய. அதனால அவன் செம்ம ட்ரிகர் இருந்தான். இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை அடிக்க ரெடி ஆனான். புது வீடியோல அந்த பையனை போய் அடிக்கலாம். ஜஸ்ட் மிஸ். அவனும் கமெண்டேட்டர் தான் ப்ரோ அந்த பையனும். இல்ல சதீஷ் ப்ரோ, அங்க வந்து சிஎஸ்கேவே கலாய்க்கிறாங்க தெரியுமா? ராய்டு எல்லா மேட்சும் ஜெயிக்கன்றாங்க. ஜெயிச்சிச்சான்னு போய் கேட்கலாம் முத்து. எனக்கு அங்க சிஏ மூடி நீர்றான்ற மாதிரி. வாங்க அடி ப்ரோ. சொல்ல நேரம் கொடுத்துட்டே இருக்கேன், வரவே இல்லை. சரி உண்மை சொல்லிட்டா ப்ரோ, எனக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் கூட ரீசன்ட் டைம்ஸ் யூ இன்ட்ரஸ்டா போகுது. சால்ட் ஆஸ் டு ஃபைன் அடுத்த மேட்ச் வந்துறோம். கௌசி எதையாவது ஒன்னு பேசாத கௌசி கூட கமெண்ட் பண்றான். நான் அத சொன்னேன்டா, அவன் வந்து ரெஸ்ட் குடுக்குறான்டா. உனக்கு புரியுது அவனுக்கு? ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வில்லங்க ரொம்ப நேரம் பேசினேன் போன்ல. இருடா ப்ரீ மேட்ச் கான்வர்சேஷன் சொல்லிடுறேன்டா. அவர் அப்படியே சொன்னாரு, சைஸ் இந்த மாதிரி ஏசுட்லாம் இவனு யூஸ் பண்ணமாடா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல அப்படிதான் சொன்னாரு. அந்த கான்பிடன்ஸ் என்ன பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமாண்டா சொன்னேன்டா நானு. கடைசில அது நடந்துச்சு. இவனுங்களுக்கு எதுக்கு ஏசல் விட்டு அப்படின்னாரு. கடைசியில யார் ஜெயால வச்சு முடிச்சாங்க. இங்கிடி வச்சு முடிச்சிட்டீங்களா? ஹாப்பி இங்கிட்டதான் கேம் சேஞ்சர். ஆனா ஒண்ணு தலைவா, இந்த வருஷம் எங்களை அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. டிராஃபி அடிக்கணும் சொல்லிட்டேன். இப்பயும் சொல்லிட்டேன், அடிச்சிருங்க. டிராஃபி அடிச்சிருங்க தலைவா. இதை விட சான்ஸ் கிடைக்காது. செத்து போய் கிடக்குற நாகப்பாம்ப யாரு தள்ளி விட்ட என்னடா? யாரு இல்ல அத வச்சு நீ எக்ஸ்பெரிமென்ட் கூட பண்ணலாம். இந்த ஒபினியன் தான் எனக்கு எம்ஐ மேட்ச் தோத்தது தான் எனக்கு கஷ்டம், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லா மேட்சும் தோத்தது கஷ்டம் தான். என்ன பண்ணலாம்ன்ற நீ வராதடா. அப்ப அட்டி ப்ரோ நீ வராதடா, புரியுதா? ஆன்லைனுக்கே வராத.
அட்டி ப்ரோ பண்ணிருக்காரு கௌசி. உண்மையிலே நான் சொன்னது சொல்றேன், ஏகேஎஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் மேட்ச் பார்க்க நிறுத்திடுங்க. ஒரே ஒரு பெரிய மேட்ச் இருந்தது ஆர்சிபியோட ரிவெஞ்ச். இப்போதைக்கு 2-3 மேட்ச் தான் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாருங்கடா. இல்ல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறது பங்காளிங்களோட 6வது கப். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட்டிங் ஃபார் பங்காளிஸ். சரி சிவா, நம்ம ஜோடி போடுவோம். ஹரி ப்ரோ நீ போட்ட ட்வீட்டுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல அவுட் ஆயிட்டான் ஆயுஷ் மாத்திரை. நான் போட்ட ட்வீட் நான் ஒருத்தனுக்கு போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன் பாரு, ரிப்ளைஸ்ல போய் பாரு. ஒருத்தன் 100 லோடிங்னு போட்டிருந்தான். அவன் 1ஆம் நம்பர் ஃபீடர். அவன் சிஎஸ்கேக்கு எது போட்டாலுமே அந்த மேட்ச் வந்து விளங்காம போயிடும். அவனை நான் வந்து போன் சதீஷ், வேதாள சதீஷ். அவன் வந்து ஒரு மினி சரண் தான், ஓகேவா? அவனை போன் பண்ணிலாம் சொல்லுவான், மச்சான் எதுவும் பண்ணாத மச்சான் அப்படின்லாம். அவன் போட்டான், அடுத்த பால விட்டு சொல்லிருக்கான். நம்ம 5 செகண்ட் கொடுக்க கூடாது டிஆர்எஸ்க்கு ரூல்ஸ் மாத்தணும்னு. ராய்டு 5 செகண்ட் பத்தாதுன்னு சொல்லிருக்கான். நம்ம ராய்டு மும்பை கூட ஆடி இருக்கான் ப்ரோ. கிறுக்கு புண்ட பேர் பண்ணிருந்தா அப்படிதானே பண்ணுவாங்க. சதீஷ், எங்க பிடி ராயப்பனை பத்தியா வரவன் போறவன் எல்லாருமே எங்க டிகேக்கு தான். ஆனா டிகேவே இதெல்லாம் பண்ணதில்ல. அதான் டிகேக்கு தான் கிரெடிட் கொடுக்குறான். அவனே இந்த பேட்டிங் பண்ணதில்ல. அவன் இவனை இம்ப்ரூவ் பண்றான். சதீஷ், உங்க டீம்ல 3 கப் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்த கான்ட்ரிபியூட் பண்ணான்டா. அவனை ஏன்டா உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிற? புரியல. ராய்டுவ இருக்கடா, லூசு குதி மேல பண்ணா லூசு குதி தானே சொல்ல முடியும். நம்ம அது ஸ்போர்ட்ரா. நீ வேற அவன பிளேயராவே டம்மின்னுவாங்க. அப்ப நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா? யார் சொல்றா? அந்த மேல யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொல்லுவானுங்க. ஏதாவது சொல்லுவாங்க. ஐபிஎல்ல அவன் பெரிய கைதான், அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நடுவுல தமிழ் கமெண்ட்ரிக்கு வருவான்டா, வந்துட்டு சொல்லிட்டாங்க அட்டி ப்ரோ அப்படின்ட்டு போவான். அதுக்கப்புறம் முத்து சொன்னதையும் சொல்றா அட்டி. இல்ல அது ஓகேடா. அவன் சொல்ற 40 பாலுக்கு 80 ரன்னா, 20 பாலுக்கு 40 இருக்கும் போது 7 விக்கெட் கையில இருந்தா ஜெயிக்கிறதாண்டா. 8 விக்கெட் கையில இருந்துச்சுடா. சரியா? பாட்டில் பண்ணலாம். கையில இருந்த ராத்திரியே வந்து 94 அடிச்சுட்டு போயிருக்கான்டா. அதெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். அது நான் அப்படியே பாட்டில் பண்ணிட்டானுங்க. இந்த பிரேவிஸ் விக்கெட் தான்டா. பிரேவிஸ் ஒரு 2 பால்ல ஒரு நம்ம எதுவும் பேச தேவையில்ல ஹரி. அதான் தோனியே சொல்லிட்டாருல, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஜூபேக் பதிலா மேல வந்து தப்பு. அட்டி, நான் ஒரு ட்வீட் கூட நான் போட்டு குரூப்ல ஷேர் பண்ண பாத்தியா இல்லையா? எனக்கு ஆயுஷ் ப்ராமிசிங்கா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 ரன் நீங்க நல்லா 3 ஓவர் போட்டான். அவ்வளவுதான். ஜடு ஒரு இன்டென்ட்டோட பேட்டிங் ஆடுறான். கலீல் அகமது தான் பண்ண ஒரே ஒரு தப்பு. 100 அகமது நல்லா தான் போட்டானே தோனிக்கு முன்னாடி. இல்ல கௌசி, போன மேட்ச் ஏக்கு தோனி 2 6 தொடங்கி அடிக்க போய் அவுட் ஆனாருன்னு கேட்டேன். அது இதுக்குதான். ஆப்போசிட்ல இருக்கணும் நம்பி சிங்கிள் கொடுத்தா அவனும் சிங்கிள் தான் கொடுப்பான். அப்போ இன்னைக்கு வந்து தோத்துருக்கு காரணம் வந்து சிவம் ரூபி. ஓகே, என்ன சொல்றேனே புரியுது. போன மேட்ச் எதுக்கு அடிச்சு அப்படி அவுட் ஆனான்னு கேட்டேரு. நீ தோத்துருக்கு காரணம் சொல்லு. நீ தோத்துருக்கு என்ன காரணம் சொல்லு. அது சிஎஸ்கே படம் ஒரு காரணம் இருக்கும்ல. இங்க நாள் தோத்தோம். நீ போன மேட்ச் சொன்ன சொல்லு. உனக்கு கிரிக்கெட் ஏதோ நீ சிஎஸ்கே படம் சொல்லு காரணம். டைப் இங்க அதி ப்ரோ சொல்லுவாரு, அட்டி ப்ரோ சொல்லுவாரு, சதீஷ் ப்ரோ சொல்லுவாரு, எல்லாம் சொல்லுவாங்க. நீ சொல்லு என்ன காரணம். 2 ஓவர்ஸ்ல பவுண்டரிஸ் வரல, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டா பவுலிங்ல கலீல் அகமதுக்கு 19 குடுத்தது. இது நான் வந்து யாரு கொடுத்திருக்கணும்? ஆமா 37 ரன் குடுத்திருக்கான். இருடா டேய் கௌசி, அப்படி சொல்லக்கூடாது. இது ஒரு நிமிஷம். உனக்கு ஜடேஜா நல்லா ஒரு போட்டுருக்கான்டா. இல்ல பவுலிங் ஜடேஜா நீ 4 ஜடேஜா லாஸ்ட் ஓவர் 19 ரன். ஒரு நிமிஷம் இருடா. 2 ஓவருக்கு 9 ரன். சரியா? 3 ஓவருக்கு இருடா முனிஷ், ஒரு நிமிஷம் இருங்கடா. 2 ஓவருக்கு 9 ரன், 3 ஓவருக்கு 28 ரன். உனக்கு 2 ஓவர்ல கலீல் அகமது 32 ரன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அவனுக்கு நீ வந்து நீ ப்ராஸ்பெக்டிங்கா பாக்குறதுக்கு பதிலா நீ வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜடேஜா நீ வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது ஒரு ஓவர் கொடுத்து முடிச்சிருக்கணும். நீ கொடுத்து முடிச்சிருந்தீங்கன்னா உனக்கு கரெக்டா ஈஸியா முடிஞ்சிருக்கும். புரியுது? அதுதான் சொல்லி வளரிட்டு இருக்கான். உனக்கு புரியுதா? ஒரு 16வது ஓவர் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒத்துக்க மாட்டாங்க. உருப்புதான். நான் வந்து தோனியை கொலை சொல்ல நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு மிஸ்டேக் தான் நானும் சொல்லுங்கிறேன். அவன் புரியாது. நிறைய கூட குத்துருக்க தேவையில்ல ப்ரோ. நீ வந்து அன்சுல் கம்போஸுக்காவது குத்துருக்கலாம். 20 ரன் குத்துருப்பான் ப்ரோ அந்த ஓவர்ல.
சரி இப்படி வச்சுக்கோங்க, அன்சுல் கம்போஜ் கொடுத்துருக்கலாம். அது கரெக்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அது கொடுத்துருக்கலாம். ஆனா கௌசி நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட அன்சுல் கம்போஜ் வந்து ஏர்லி ஓவர்ஸ் போடுறவன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பவர் பிளே போடுவான். இல்ல ப்ரோ, அவன் வந்து கலீல் அகமதோட ஆனா ஒண்ணுடா, இன்னைக்கு தோனி வந்து கொடுத்தது வந்து நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய பிளண்டர் கிடையாது. ரீசனும் இருக்கு. கம்போஜா இருக்கட்டும், கலீலா, இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 2 6 அடிப்பாங்க, ஒரு சிங்கிள் அடிப்பாங்க, 3 பால், அப்படிதான். ஒரு அதிகபட்சம் 5 ரன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்க. இப்படி எல்லாம் இது இன்னொரு நாள் நடக்காதுடா. இது வந்து ஐபிஎல்ல அவங்க பண்ண தப்பே வந்து என்ன தெரியுமா? ஷார்ட் பாலா போட்டாங்க. அதான்டா 30 மேட்சுக்கு ஒரு டைம் நடக்கிறதுடா. 30 மேட்ச் டேக்கு ஒரு டைம் வந்து 32 ரன் 34 ரன் போவோம். அது இன்னைக்கு நீ மாட்டிக்கினானே தவிர இவ்வளவு லீக்ஸ் பண்ணிருக்க மாட்டான் கலீலா. அதுதான், அதனால இது வந்து தப்புன்னு நம்ம பாயிண்ட் அவுட். எப்ப தெரியுமா? இப்ப கலீல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில 32 ரன் கொடுத்துட்டு தோனி கொடுத்துருந்தானா சூத்து கொடுக்குன்னு சொல்லலாம். 5 ரன் ஒரு ஓவர் கொடுக்கறது வந்து இப்ப சின்ன சாமிடா, நீங்க அதை பாக்கணும்டா ஃபர்ஸ்ட். அதுவும் சேப்பாக்கல கொடுக்கறடா. வந்து ஃபிளாட் ட்ராக் தான்டா. சின்ன சாமினா 50 ரன் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஒரு ரன் தான தோத்து. ஒரு நிமிஷம் இதே அதிக் பாண்டியா வந்து இந்த மாதிரி கொடுத்திருந்தானா புண்டைய உட்காந்து அழுது இருப்பான். நடந்த மிஸ்டேக் சொல்றான், அக்செப்ட் பண்ணுங்க. அது மிஸ்டேக் தான். அது புரிஞ்சுக்கோ. 32 ரன் போகுதுன்னா உனக்கு வந்து அது நீ எதுவும் பண்ண முடியாதுடா. அவன் தான் உங்களோட பெஸ்ட் பவுலரு. நான் வந்து அதிக் பாண்டியா கிட்ட புண்டையா இவரு போய் புண்டைய போடுறதான் சொல்லுவேன் நானு. நான் பும்ரா சரி எங்களோட நான் ஒரே எங்களோட பெஸ்ட் பவுலர் யாரு? ஒரே நிமிஷம் ஏகேஎஸ் ஒரே நிமிஷம். எங்களோட பெஸ்ட் பவுலர் பும்ரா 19 ஓவர் போடுறான்னு வச்சுக்கேன். செப்போடி இந்த மாதிரி அடிச்சானா நான் வந்து பாண்டியாவை திட்ட முடியுமா? 1-1 அர்த்தம். அது பேர் திட்டலாம், ஆனா 1-1 பேர். அது பேரு. உங்களோட பெஸ்ட் பவுலர் யாரு? கலீல் தானே? அவன் தானே பர்பிள் கேப், அதிக டாட் பால் சொல்றான் அவன் தானே. அப்புறம் என்ன ஈஸி ஆப்ஷன் தானே போவான் தோனி. சதீஷ் ப்ரோ அதிக டாட் பால் நீ எப்படி சொல்ற? இந்த மேட்ச்ல நல்லா போட்டுறான், டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா போட்டு மாதிரி பண்ணான்டா. புரியுதுடா, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா யாரு கிட்டடா போவாங்க? கம்போஜ் போயிருக்கணும், இவன் போயிருக்கணும், அவ்வளவுதான். கம்போஜ் போய் அடி வாங்கிதான் என்ன தெரியுமா? கம்போஜ் போய் அடி வாங்கி என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? சின்ன பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கடா. அவ்வளவுதான்டா. நீ ஜடேஜாக்கெல்லாம் கொடுக்க முடியாதா 19வது ஓவர்லாம்? அதை யாரும் பண்ண மாட்டாங்க. மாதிரி சின்ன பையனுக்கு கொடுக்காம எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு கொடுக்கலன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெப்போர்ட பத்தி நான் ஒண்ணே சொல்றேன். ஷெப்போர்ட பத்தி யாருமே ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. இது டிம் டேவிட் கூட இருக்கும். இல்ல அட்டி ஒரே நிமிஷம். ஷெப்போர்டுக்கு என்ன வீக்னஸ் சொல்லு. எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அவன் ஐபிஎல் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லு, உனக்கும் தெரியாது. அவ்வளவுதான்டா. அவன் இன்னைக்கு அடிச்சுட்டான்டா. அவன் அவ்வளவுதான்டா. ப்ரோ சிஎஸ்கேக்கு தெரியும் ப்ரோ. அவன் சிஎஸ்கேக்கு ஜேஎஸ்கேக்குலாம் ஆடி இருக்கான் ப்ரோ. தற்கொலை அதுக்கு நான் ஒன்னு சொல்றேன் கேளு ப்ரோ. அன்சுல் கம்போஜ் வந்து இல்ல அட்டி ப்ரோ. அன்சுல் இவன் 33 ரன் கொடுத்தான்ல, அந்த ஓவர் அன்சுல் கம்போஜ் 20 ரன் கொடுத்திருப்பான். ஓகேவா? அவ்வளவு நல்ல ஓவர் போட்டுருப்பான். இதே சின்னாரியோ 25 ரன் அவன் கொடுத்துட்டு போறான். என்ன சொல்ற? கலீல் கொடுத்துட்டான் 20 ரன் தான் கொடுத்திருப்பான்னு நீ எந்த நம்பிக்கையில சொல்ற? நீ சொல்லு. நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ப்ரோ அவன் 2 ஏக்கர் வந்து நச்சு வைப்பான் ப்ரோ. அட்டி போய் 2 ஏக்கர் கூட வைக்கல ப்ரோ. கை உதறுது. டேய் அவனுக்கு யாக்கர் போடவே கை உதறுது. அவன் வெளியே நிக்கிறான், 3 ஸ்டெம்ப காட்டிட்டு நிக்கிறான். நீ முடிஞ்சா போட்டுக்கடா யாக்கர் தான் நிக்கிறான். அவன் உனக்கு புரியுது? அவனுக்கு ஷார்ட் பால் தான் ட்ரை பண்ணான். ஏன்னா ஆனா இன்னொன்னு சொல்றேன். நீ கலீல கம்பேர் பண்ணும் போது அன்சுல் கம்போஜோட ஆக்ஷன் வந்து உனக்கு ஈஸியா ஏர்கர் பண்ணலாம். ஓகேவா? இந்த புண்டை இதே பண்ணலாம்டா. அவ்வளவு மக்கு மாதிரி கேவலமா போட்டான். ஒரு ஏக்கர் போட்டு தானே போனான் ஒழுங்கா. அது 4 உனக்கு இன்னைக்கு ஒயிட் ஏக்கர் ட்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். இல்ல எல்லாமே ஒயிட் ஏக்கர் போடுவான் டெத்ல. இன்னைக்கு போடல. அவ்வளவுதான் வித்தியாசம். எதுக்கு நான் எல்லா மேட்சும் போடுவான் ப்ரோ. எல்லா மேட்சும் வந்து அவன் நல்லா போட்டுக்கான போய் பாருங்க ப்ரோ. இன்னொன்னு சொல்றேன், ஒரு 3 6 அடிச்ச பிறகு போய் பேசுவாங்க ப்ரோ. டீம்மேட் போய் தீபக் கூட தான் பேசினுக்கிறான். அவங்க சீசனுக்கு ஆயுஷ் மாத்திரம் 100 அகமத் 2 ப்ராஸ்பெக்ட் அவ்வளவுதான். அடுத்த சேரா எடுத்துக்கீங்களா புண்டைகளா? சரியா? அடுத்த மெகா ஆக்ஷன் எடுத்துங்க. குஞ்ச உடி கொண்டாடுறதுக்கு ஆயுஷ் மாத்திரன்னு சொல்லி புண்டைய சூத்து வர மண்டபத்தை உடனே சதீஷ் வந்து அவன் 3 பிளேயர் தலைவர். ஆயுஷ் மாத்திரே, பிரேவிஸ், அன்சுல் கம்போஜ். அவ்வளவுதான். பெருசாலாம் எதுவும் கேட்கல. அதான்டா 3 பேரும் ரீடைன் பண்ண மாட்டேன். நீ ஒரு நிமிஷம் சதீஷ், இந்த விக்கெட் கீப்பருக்கு நிக்லஸ் போரன் விட்டுட்ட பாரு, அவனே எடுத்தீங்க. இல்ல டேய், நான் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் பேச மாட்டேன். ஓகேவா? ஜெனியூனா இருப்பேன். நீ வந்து எங்க ப்ராடக்ட் 2 மச்சான் 2 இங்க பாரு. எதுவுமே வந்து ஊரா மூட்டு ப்ராடக்ட்லாம் நான் கேட்கல.
2 எங்களுது ஓகேவா. ருத்ராஜ் உங்க ப்ராடக்ட் தான்டா. நீ இப்படி கேட்டீங்கடா ஒரு டைம் கூட ருத்ராஜ் உங்களுக்கு கொடுங்க. நான் ருத்ராஜ்லாம் ஆல்ரெடி வச்சிருக்கேன்டா லிஸ்ட்ல. கேட்டா கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு. ஜோக்கர் புல்டர் தெரியும்டா. இல்லடா ருத்ராஜ் கொஞ்சம் டைரக்ட் ரைவல் ஆயிட்டதுனால கேப்டன் மாதிரி அசிங்கமா கேட்க முடியல. அதனாலதான் கேக்குறது இல்லையே தவிர அவனையும் என் லிஸ்ட்ல இருக்கான். 4ஆவது தான். சரி நீங்க திலக் வர்மா கொடுங்க, அதிக் பாண்டியா கொடுங்க. அதுக்கப்புறம் பிரேவிஸும் அன்சில் கம்போஜும் நாங்க ரெடி பண்ண பிளேயர் ஒரு வருஷம். அந்த ஸ்கில் செட்டை நாங்க தான் காமிச்சோம். அதனால 2 பேரும் எங்களுக்கு குடுத்துடணும் நியாயமா. அதே மாதிரி ஏன் டீம் டேவிட் அதுக்கப்புறம் எம்எஸ் ஷஃபரை கேட்க வேண்டியது ஆர்சிபி கிட்ட இருந்து எங்க கிட்ட மட்டும் பர்சனலா அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா நாங்க வந்து சகரை கொடுத்துறோம். உங்க ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்ண ப்ராடக்ட் நாங்க சகரை நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். காம்ப்ரமைஸ் அவ்வளவுதான். சாண்டர் வந்துருவான். சாண்டர் எங்களுக்கு தேவையில்ல. அதனால வந்து நீங்க அவனை எடுத்துக்கோங்க. மாத்து ஏன் நம்ம ஆப்ஷன் வைக்கிறோம். இனிமேட்டு இந்த உள்ளுக்குள்ள எப்படி பிளேயர்ஸ் மாத்தி ஆவணும். இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் நாங்க டைரக்டா பேசி வாங்கிக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஆக்கி விட்டா சிஎஸ்கே மும்பை எம்ஐ மாதிரி தான் வாழ முடியும். செத்துருவீங்க. சதீஷ் அவ்வளவுதான். அதெல்லாம் போன் கால் விட்டு வந்துட போறான் வாடா அப்படின்ட்டு. சரி வாங்கிக்கங்க, முடிச்சா வாங்கிக்க. கேக்குதா அது எங்க பாரு, ஒரு டீம்னால ஒரு பிளேயரை வந்து அங்கிட்டு இருந்து நவுத்த முடியும்னா அது எம்ஐ மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே பண்ண முடியும். ஆனா இதுல என்னன்னா அட்வான்டேஜ் என்னன்னா மெகா ஆக்ஷன் வரைக்கும் இல்ல அது பிளேயர் வந்து நான் வெளியே நீ ரிலீஸ் பண்ண நான் வெளியே போனா ஃபுல் ஷாட் வேற கொஞ்சம் டச் இல்லையாடா. ஜடேஜா மாதிரி பேண்ட் தான் ஆக முடியும். டீம் விடாம ஜடேஜா மாதிரி பேண்ட் தான் ஆக முடியும். இல்ல வாலண்டரியா அப்பெல்லாம் கிடையாது. நீ இங்க பாரு, சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து வந்து நீ ரிட்டென்ஷன் அப்புறம் ரிலீஸ் 5 கோடிக்கு எடுக்கறனால வெளிய வர போறான். யாராலும் பேசிக்கலாம். அது ஓகே. அப்ப நீ யாராலும் பேசிக்கலாம். அப்ப நீ யாரு சிஎஸ்கே கிட்டடா உன வந்து 3 வருஷம் கழிச்சு உன 15 கோடிக்கு ரீடைன் பண்றான்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம 2021ல வந்து நம்ம 2020ல வந்து இதுக்கு போனோம் ஞாபகம் இருக்கா? ஆஸ்திரேலியா சீரிஸ் போனோம் தெரியுமா? 1 டே T20 பிஜிடி. அப்போ வந்து மேக்ஸ்வெல்ட் வந்து கோலி பேசியிருக்கான். நீ வந்து அப்போ வந்து ரிட்டன்ஷன் நீ டேட் வந்து நீ அனௌன்ஸ் பண்ணணும். நீ ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்போ வந்து நீ யார்கிட்ட வேணாலும் யார்கிட்ட பேசிக்கலாம். கோலி வந்து பேசியிருக்கான் மேக்ஸ்வெல்ட்ட, இந்த மாதிரி நீ வா டீமுக்கு வா அப்படின்னு பேசியிருக்கான். அப்புறம் தான் அவன் வந்து பஞ்சாப்ல பேசி ரிலீஸ் வாங்கியிருக்கிறான். ரிலீஸ் வாங்கி வந்தான். ஆயுஷ் மாத்திரை வேற மேக்ஸ்வெல் வேற. மேக்ஸ்வெல் வந்து ஒரு இன்டர்நேஷனல் எஸ்டாப்லிஷ்டு பிளேயர். ஆயுஷ் மாத்திரை வந்து சிஎஸ்கே தான் அவனுக்கு சான்ஸே ஊத்துது. எப்படி ஒருத்தன் நன்றி விசுவாசம் இல்லாம அந்த டீமுக்கு போவான்னு யோசிச்சு பாருங்க. எங்க இவரு உடனே அதிக் பண்ணியா நன்றி விசுவாசமா என்ன லாஜிக்? ஆமா ஒரு டீம் இப்படி சான்ஸ் கொடுக்கணும். மும்பையே அவனுக்கு எடுக்காத போய் என்ன ரிப்ளேஸ்மென்ட் பண்ணா ஏண்டா உங்களுக்கு 5 கப் வாங்கி கொடுத்த டோனியவே இப்போ உட்கார்ந்து நீ கடிச்சிட்டு இவங்க என்ன விசுவாசம் கடிக்கலே மிஸ் விட்டாங்க. ஐயோ இவனுங்க இதே சிஎஸ்கே வந்து 5 கப் வாங்கி 4 கப் வாங்கி கொடுத்தது ரெய்னாவே மடிக்காதவங்க உட்கார்ந்து ரெய்னாவை ப்ளேம் பண்ணாங்க. சிஎஸ்கே ஒன்னு பண்றாங்களா? இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து எந்த பிரான்சைஸிக்கு இருங்க பாரு. எந்த பிரான்சைஸ் வந்து என்னதான் பேசுறீங்க? ஒரே நிமிஷம் ஏகே சார், எந்த பிரான்சைஸில அவன் போய் ஆடணும்னு அவன் தான் டிசைட் பண்ணணும். அவன் ஸ்டப்பனா வந்து எனக்கு வந்து சிஎஸ்கே தான் அப்படின்னு இருந்தானா சிஎஸ்கேல இருப்பான். அதுக்காக இவங்க தான் வாழ்க்கை கொடுத்தாங்க, அவன் அடுத்து இதுக்கு போக கூடாது. இரு இங்க பாரு, அது வந்து விசுவாசம். இந்த கதெல்லாம் ஸ்போர்ட்ல பேசக்கூடாது. ஆயுஷ் மாத்திரை வந்து நான் என்ன சொல்றேன் மறுபடியும் புரிஞ்சுக்க, அது என்னோட ஆசை. ஆயுஷ் மாத்திரை வந்து மும்பை ஆடினானா விசுவாசம் குறையுதுலாம் கிடையாது. உனக்கு ரன் அடிச்சு கொடுத்தான்ல, வேற எவனுக்கா துப்பு இருக்கா? எந்த சங்காம எங்க 17 வயசு பையன் தானே, 2 தானே உனக்கு அடி. நீ அவன் காலை தொட்டு கும்பிட்டு உனக்கு எங்க பிடிக்குதோ போய் ஆடுறான்னு சொல்லலாம். நீ அவன் மேல காசு போட்டியா? இல்ல. எவ்வளவு கொடுத்த அவனுக்கு? எவ்வளவு அவனுக்கு 10 லட்சம் 30 லட்சமா? 30 லட்சம் ஆடி கொடுக்குறானா? கேம் வின் பண்ணி கொடுக்குறானா? நீ வந்து எப்ப நீ இதுனா உன் டீமுக்கு ஆடி அவன் இது பண்ணி நீ உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வெளியே போனா ஒரு 3 வருஷம் ஆடினா அப்படின்னா தப்பு. நான் கேக்குறேன் சதீஷ் ப்ரோ, நீங்க அர்ஜுன் டெண்டுல்கருக்கு இன்ஜுரின்னு சொல்லி அவனை எடுத்துக்கலாம்ல. ஏன்டா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கு? நான் என்ன சொல்றேன், பாயிண்டா பேசும்போது அங்க போயிடுறீங்க பேச தெரியாம. எதை தாண்டி ஏதாவது பாரு. நான் என்ன சொல்றேன், எப்பவுமே வந்து மும்பை இதை பார்த்தனா ஒரே நிமிஷம் 17 வயசு சொல்லணும். நீ வந்து இது இப்போ ருத்ராஜ் இன்ஜுரிக்கு அந்த மொட்டையன்னு எடுத்திருக்கலாம்ல. என்ன விளாண்டான ஒரு மேட்ச் 2 மேட்சம் அவன் பேரே தெரியல. மொட்டையன்
இல்ல நான் என்ன சொல்றேன், இங்க பாரு இங்க பாரு ஐஏகேஸ் ஒரே நிமிஷம். இப்போ வந்து நாங்க வந்து எப்பவுமே இந்த 17 16 போக மாட்டோம், அது எல்லாரும் தெரியும். 19 20 அப்படியே சான்ஸ் இருந்தாலும் அவங்கள ஸ்லோவா தான் க்ரூம் பண்ணுவோம். யாரு இந்த பும்ரா மாதிரி, ஓகேவா? இவனுக்கு இங்க பாரு, இவனுக்கு நாங்க போறோம் போல, இது என்னோட ஆசை. ஆனா சப்போஸ் அவன் வந்து எங்களுக்கு ஆடினாலும் இல்ல, எங்க கிட்ட இருக்கிற பிளேயர் உங்களுக்கு ஒரே நிமிஷம், எங்க கிட்ட இருக்கிற பிளேயர் உங்ககிட்ட ஆடினாலும் அது விசுவாசம் மட்டம் அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதா? நீ நீ அதெல்லாம் இல்ல சைஸ். எண்ட் ஆஃப் த டே இது கிளப் பேக் தான், அது நான் சொல்ல வர மாட்டேன். இப்ப மும்பை லாபி எங்க டீம் பிளேயர், எங்க லாபின்னு சொல்றோம்ல, திரிபாத்தி மும்பை லாபி பிளேயர் தான். நான் சொல்றது புரியுதா? நீ ஜாலி நம்ம ஜோக்கா பேண்டர் பண்றது அதை விட்டுறா. இப்ப நீ திலக் வர்மா கேக்குறல, இப்ப திலக் வர்மா வந்து எனக்கு வந்து ரெய்னா தான் ஐடியல். நான் வந்து மும்பைல ஒரு 2-3 வருஷம் ஆடிட்டேன். சப்போஸ் ஒரு கப்பு ஜெயிச்சானா சொல்றேன், ஜெயிச்சிட்டேன், எனக்கு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணா என்னை விடுங்க, நான் பெரிய பிளேயர் ஆயிட்டா 18 கோடி நான் ரீடைன் பண்ண முடியும்னா போறேன்னு சொன்னா நம்ம இப்போ ஹர்திக் பாண்டியா எனக்கு பிடிக்கும். அதாவது ஜிடி போகும்போது எங்க கிட்ட இருந்து வெளியே போனா ஹர்திக்கும் நல்லா பண்ணிருக்கான். அதுதான் சொல்றேன். நீ வந்து எப்ப தெரியுமா மச்சான் கோவப்படணும்? ஒரு கிரிக்கெட் வந்து ஃபுட்பால் மாதிரி ஒரு கிளப்ல இருந்து ஒரு பிளேயரை டைரக்டா, இப்ப நாங்க சீனிவாசன் கிட்டே பேசி நாங்க வந்து ஆயுஷ் மாத்திரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கேன். இப்போ ஜடேஜாக்கு வந்து ஒரு 10 கோடி கொடுத்து நான் வாங்குறோம், ஜடேஜா வந்து வந்தானா அது பிட்ரேல். அப்போ ஏன்னா ஸ்போர்ட் அப்படி இயங்குது, ஜடேஜா முடிவு பண்ணி வெளியே போறானா உனக்கு கோவம் வரலாம். இப்ப நம்ம இருக்கிறது ஆக்ஷன் தானே, உனக்கே தெரியும். அது வந்து பொதுவா பிளேயர்ஸ் வந்து ஒரு கிளப்பை நம்பி கூட வெளியே வர முடியாது. இப்போ சப்போஸ் வந்து மும்பை எடுக்கிறேன்னு அவன் சொல்லி வெளியே வந்து வேற ஏதாவது டீம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, மும்பையும் இல்லாம சிஎஸ்கே இல்லாம எல்எஸ்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு ஆபத்து. அதனால அது பேர் துரோகம் கிடையாது. இப்ப நாளைக்கு திலக் வர்மாவும் உங்களுக்கு வந்து ஆடினானா எனக்கு வயிறு எரிஞ்சாலும் அவனை நான் திட்ட முடியாது. ஏன்னா ஐபிஎல் அப்படித்தானடா, ட்ரேட் பண்றது இந்த இது பண்றதும் நார்மல் தானே. இப்ப ஹர்திக் பாண்டியா குருநாள்லாம் வெளியே போய் ஆடினானுங்க, ஓகே தான். உனக்கு விசுவாசம் எல்லாம் சொல்லாதீங்க, அதான் பெரிய வேர்டு தான். அவங்க ஏதோ இந்தியாவுக்கு விளையாடி பாகிஸ்தான் நானே அவங்ககிட்ட பேசி எனக்கு ஆடணும்னு ஆசைடா. உங்ககிட்டதான் இருப்பான் லாயலானா, அவன் இருந்து அங்கேயே ஒரு லெகசி ஃபார்ம் பண்ணிப்பான், அது ஒன்னும் பிரச்சனை. சொல்லிருக்கான் திலக் வர்மா பிடிக்கும், எனக்கு ஒரு 1-down பேட்ஸ்மேன் எக்ஸ்ப்ளோசிவா வேணும்னு. அவ்வளவுதான்டா. இது ஒரு ஒருத்தவங்க இருக்குண்டா ஆப்போசிட் டீம்ல. இப்போ உனக்கு பினிஷரே வேணாமா? அசுதோஷ் சர்மாலாம் கொடுத்தா எடுத்துக்க மாட்டியா? நான் சொல்லிருக்கேன், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன்னு. எனக்கு திலக் வர்மா வந்து ரெய்னாக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மென்ட். அசுதோஷ் சர்மா கூட தான் கேட்டீங்க, இதுக்கு ஃபினிஷ் இருக்கு, அதெல்லாம் வேணும்னா ஆமாடா, டீம் நல்லா வேணும்னா வாங்கி தான் ஆகணும். டீமுக்கு வேணும்டா. ஆக்சுவலா மினி ஆக்ஷன்ல எடுத்து ஃபினிஷரே இல்ல மச்சான். அதை தாண்டா சொல்றேன், உங்களுக்கு ஆல்ரவுண்ட் பிளேயர் இந்த பிராவோ மாதிரி இதெல்லாம் வேணும் தான், இதெல்லாம் இல்லன்னே நீங்க சொல்ல முடியாது. அப்ப நீங்க வாங்கி தான் ஆகணும். பிராவோ எங்க கிட்ட இருந்து போன பிளேயர் தானே, நான் உட்காந்து வன்மமா கேட்க முடியும் மேல, நல்ல பிளேயர் தான். உங்க டீம்ல சான்ஸ் கிடைக்குமா? நீ தான் கான்டெக்ட் தப்பா புரிஞ்சுக்கிற. உங்களுக்கும் ஆடலாம் எங்களுக்கும் ஆடலாம், அதுல ஒரு தப்பும் கிடையாது. அதாவது ஆக்ஷனே இப்ப நடக்கல, ஆயுஷ் மாத்திரம் போகவே இல்லை, அதுக்கே அழுகிறேன். வாங்கிட்டு அங்கதான் இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் சும்மா தான் சொல்றேன். இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், அவன் வேல்யூ வந்து 3 வருஷத்துல சொல்றேன். இல்லடா சதீஷ் அதுக்கே அவன் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆமா விஜாக்ஸ் வாங்கினாங்க, நீ கை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு விட்டுட்டான். நீ நடக்கவே நடக்காத விஷயம் இல்ல. நான் என்ன சொல்றேன், 3 வருஷம் இருக்கு. அவன் 3 வருஷத்துல அவன் ஹை லெவல் ஆடி என் வேல்யூ வந்து 30 லட்சம் இல்ல 10 கோடின்னு கேட்டு சிஎஸ்கே ஒத்துக்கலாம் வெளியே வருவான், அவ்வளவுதான். இது எதுவுமே கிடையாதுண்ணா. இப்போ உன் வேலைக்கு உன் காசுக்கு ஏத்த மாதிரி ஆமா அவன் வந்து என்ன இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கான்ல, அவனோட இது போய் படிச்சுட்டு வந்தேன் இப்பதான் விக்கிபீடியால. ஜெய்ஸ்வாலையே பீட் பண்ணிருக்கான் ஏதோ ஒரு ரெக்கார்ட்ல. அவன் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கான் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல. அவன் வந்து அந்த லிஸ்ட்ல வந்துட்டான். அவன் 17 வயசுனால எல்லாரும் அவனை மறந்துட்டாங்களே தவிர, ஏன் சிஎஸ்கே எடுத்திருக்கலாம்ல ஆக்ஷன்ல. என்னப்பா என்ன அவன் இருந்திருக்கான், அது உள்ள வரலாமா வேணாமான்னு ஒரு இது இருந்திருக்கு, உள்ள சான்ஸ் கொடுத்துட்டாங்க தைரியமா, அவ்வளவுதான். மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பா அவனை ரீடைன் பண்ணுவாங்க, அது என்னன்றத பேசிப்பாங்க. இல்ல மச்சான், நான் சொல்றது அவன் ஆல்ரெடி பெரிய ப்ராஸ்பெக்ட் தானா, அதாவது சிஎஸ்கே இது பண்ணாங்கல்ல அப்பயே அவன் வெளியே தெரிஞ்சுட்டான், ஓகேவா? அதாவது பெருசா இல்ல, நான் சொல்றேன் கிரிக்கெட் தெரிஞ்ச சர்க்கிள் இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவனை எடுத்து அந்த ரிஸ்க் எடுத்துட்டீங்க. 17 வயசு பையனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. பிகினிங் பிளேயர்னால தான் அவனுக்கு 30 லட்சம் கொடுத்திருக்காங்க. இல்லடா அவன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப ஜெய்ஸ்வால்லாம் வரும்போதே பூம் இருக்குல்லடா. ஜெய்ஸ்வால் இந்த பிருத்வி ஷாக்கெல்லாம் ஒரு ஹைப் இருந்ததுல. டொமஸ்டிக்ல நீ எவ்வளவு இல்லடா மச்சான், இந்த ஒரு இது நான் சொல்றேன் கேளு மச்சான். ஹரி அவனுக்கு 6 வயசுல இன்டர்வியூ இருக்குடா, லிட்டரலா வெறும் 6 வயசுல. ஒரு நிமிஷம் இரு நான் சொல்லி முடிச்சிடுறது. ருத்ராஜ் நாங்க எடுக்கும்போது 20 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்தோம், இன்னைக்கு 18 கோடி ரூபாய்க்கு ரீடைன் பண்ணிக்கிறோம். நீ சொல்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேயரு சப்போஸ் எனக்கு அந்த கிளப்ல ஆடணும்னு சொல்லிட்டு வெளியே போறானா அது நம்ம ஒன்னும் தடுக்கவே முடியாது, ஓகேவா? அப்படி போறானா போட்டோம்.
எங்களால வேற எதுவுமே பண்ண முடியாதுடா. வாய்ப்பே கிடையாது. அது நம்மளால என்ன பண்ண முடியும்? அதான்டா அப்படி போறான்னு போட்டோம். இப்ப நம்ம கண்ணார பாத்துட்டோம். பாண்டிய வந்துட்டு உனக்கு அங்க இருந்து நான் மும்பைக்கு போறேன், எனக்கு கேப்டன் என் கிளப்ல தரேன்னு சொல்லி வந்துட்டான். நாங்க அப்ரோச் பண்ணாம பண்ணிருப்போம். நீயே சொல்லு. பிரச்சனையே கிடையாது. நீயே சொல்லு. அப்ரோச் பண்ணோம். அதான்டா இப்ப சிம்பிள் தான். இவன் இப்ப வந்து யோசிச்சு பாரு, அவனுக்கு கூட ஐடியில ரோஹித் கூட ஓபன் பண்றது ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அவன் போவாதான் இருப்பான். சொல்லிட்டா சரி, இப்படி வச்சுக்கோ. அட்டி இப்படி வச்சுக்கோ. தோனி ஃபேக்டர்னால எத்தனை பேர் சிஎஸ்கே வரணும்னு நினைச்சிருப்பாங்க இத்தனை வருஷத்துல. இல்லடா அவங்க எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க அந்த மாதிரி. அதெல்லாம் வெளியே தெரியாது. தோனி ஃபேக்டர்னால இந்தியன் டீமுக்கு சான்ஸ் கிடைக்கும், இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. மதியம் கூட நம்ம பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு பண்ட் வந்து சிஎஸ்கே வந்திருக்கலாம். நான் சொன்னேன் ஆக்சுவலா அவன் வந்து பெரிய அமௌண்ட் அவன் டிமாண்டிங், ஏன்னா நிறைய டீம் போவாங்க. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற ஐடியா சிஎஸ்கே கிடையாது, அதனால தான் அவனுக்கு போகல. ஏன்னா அவனுக்கு வந்து ருத்ராஜ் மாதிரி சின்ன பிளேயரை கொண்டு வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. கேப்டன் ஆகுற இவனை இல்லடா, இவங்க அப்ரோச்சே அப்படிதான் சொல்றேன். இவங்க ஒரு ஸ்டார் பிளேயரை கூட்டு வந்து அந்த மாதிரி கேப்டன் ஆகுற ஐடியாலாம் கிடையாது இவங்களுக்கு. இருந்தா முன்னாடியே போயிருப்பாங்க. இவனோட ஓப்பனிங் இறங்குறப்ப இவனா அந்த ஆர்ஆர்ல ஒரு பையன் இருக்கான்ல, அவன் தான் ஓப்பனிங். அவன் ஜெய்ஸ்வாலோட இவனும் தான். ஜெய்ஸ்வால் இல்லடா, இல்ல சாரி அந்த சூரியவன்ஷி. அவனும் ஓப்பனிங் 13 அதான் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் இறங்குனான். இல்ல இவனா வந்து ஒரு பெரிய டேலண்ட், ஒரு 2-3 இது வீக்னஸ் இருக்கு அங்கங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணானா அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப ஆக்சுவலா நல்ல இது செட்டில் ஆயிடுச்சுடா. என்னன்னா இந்த பையன் வந்து ஓப்பனிங், ருத்துராஜ் நம்பர் 3 அப்படியே. அதாவது இன்கமிங் டெலிவரியும் அந்த ஸ்பின் எல்லாம் வந்து வயசு எங்கேயோ இருக்கு. ஒரு 5 வருஷத்துல கரெக்ட் பண்ணிட்டானா அவ்வளவுதான், 10 வருஷம் ஷீல்டு. ஆனா அவங்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கும் மச்சான். அவன் லெக் ஸ்டிக் கிட்ட வந்து அவனோட வச்சிருக்கான், ஓகேவா? அவனுக்கு அந்த ஸ்டிக் பக்கத்துல இன்னைக்கு திணறனா, ஆனா 10 பால் தான் திணறனா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கு போடுற பால் எல்லாமே ஸ்ட்ரைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டான், பிரச்சனை இல்ல. இன்னொன்னு அவன் ரோஹித் இன்ஸ்பிரேஷனால அந்த ஷார்ட் பால புல் அடிக்கிறது இன்னும் ஃபுல்லா ஆடல. அவன் அட்டி அந்த ஸ்டெஃபர்ட் ஒரு 6 அடிச்சாலும் அட்டி 98 மீட்டருக்கு. அதெல்லாம் நான் முன்னாடியே ஸ்பேஸ்ல சொல்லிட்டேன். ரோஹித் பார்த்த மாதிரி அந்த செட்டி உண்மையிலே மும்பையோட ஒரு புல் ஷாட் அடிப்பான். அந்த கரெக்டா இன்னும் அடிக்கல. அது கத்துக்கிட்டானா ஃபுல் கரெக்ட் ஆயிடும் அவனுக்கு. ஆனா ஒரே ஒரு இது இருக்கு, ஆனா அது பின்னாடி புல் பண்ணுவான் ரோஹித். இன்னொன்னு என்னன்னா, நல்ல ஸ்பின் நல்லா சுத்தி போட்டா எர்லி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கானே தவிர அதுக்கப்புறம் அதையும் அடிக்கிறான். ஆனா அவன் இன்னொன்னு ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து 2 மேட்ச் அவசரப்பட்டு அவுட் ஆவான். ஆனா இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் நின்னு ஆட. இததான் சொன்னேன், அந்த 13 வயசு இவனுக்கும் என்ன இவன் கொஞ்சம் அந்த 14 வயசு பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு ஃபுட் ஒர்க்கே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா அவன் வந்து ரொம்ப வலுவு கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. இவன் வந்து தொடர மாதிரி இருக்கு பால், அப்படியே சும்மா இப்படி பண்ற மாதிரி இருக்கு. அதுங்க இல்ல ப்ரோ, இன்னொன்னு சொன்னாங்க சூரிய அவன் ஒன்லி பவர் ஹிட்டரா, இவன் ஃபீல்ட் பிளேஸ்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அட்டி ப்ரோ ஒன்னு சொல்றேன். அபினவ் முகுந்த் ஒன்னு சொல்லிருப்பான், வீடியோ போய் பாருங்க சூரியவன்ஷி பத்தி. அவன் வந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆட முடியாது, அவ்வளவு கஷ்டமா. அவன் பேட் பிடிக்கிறது வேற மாதிரி பிடிக்கிறான். அந்த பையனுக்கு ரொம்ப குண்டா இருக்கான்டா. அவன் தொடலாம் பாத்தீங்களா, செம்ம பெருசு அவனுக்கு. அட்டி ப்ரோ அப்படி கிடையாது ப்ரோ, நீ அது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா அது யாரோ சொன்னாங்க கமெண்ட்ரியில, நான் நோட் பண்ண மறந்துட்டேன். அவனுக்கு வந்து இன்னும் அந்த ஷேப்ல இல்ல. அவன் கொஞ்சம் சின்ன பையன். அப்படினா ரோஹித்துக்கு இதெல்லாம் எப்படி என்னடா லூஸ் பையன் அவன் வந்து டேய் அவன் 2019ல தானடா தொப்ப போட்டு ரொம்ப பிதிங்கனா. டேய் ரோஹித் என்ன வரும்போது குச்சி மாதிரி இருப்பான்டா அவன் வரும்போதெல்லாம். சரா இந்த ரியான் அந்த பையன் நல்லா லைஃப் இருக்காதுடா. இங்க பாருடா, உனக்கு நான் சொல்றது இவங்க ஷார்ட்டர் ஃபார்மட் ஓகே. ஒரு 50 பால் தான் பிடிப்பாங்க, 25 பால் தான் பிடிப்பாங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஓடிஐ இவனுக்கு பேட் இல்ல, நான் சொல்றது அந்த ஃபுட்வொர்க்ல ஓடிஐ தூபே மாதிரி லைட்டா இங்க பாரு. ஓடிஐ டெஸ்ட் இதுக்குள்ள வரணும், ஓடிஐல ரொம்ப வருஷம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா உனக்கு ஃபுட்வொர்க் வேணும். இல்லாமலாம் நீ எதுவும் பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு மட்டும் இந்த பையன்கிட்ட இருக்கு. ஆனா வந்து பேசணும்னு பேசுறோம், அதை மட்டும் மாத்தணும். அதையும் ஒன்னு பார்த்தா அதெல்லாம் எங்க ஈஸியா. அதான்டா அவன் கொஞ்சம் அந்த ஆனா மாத்திக்குவான்டா. டேய் அவனுக்கு ஃபிட்னஸ்ல ட்ரெய்னிங் கொடுத்தா. 17 வயசுல ரோஹித் என்ன பண்ணான், கோலி என்ன பண்ணான்னு கூட தெரியாது விடு. அதனால
இல்ல இல்ல அவன் கோலி வந்து உனக்கு 17 வரலடா. 17 வந்தான். ஒரு 3 சீசன் இல்லடா. 3 சீசனுக்கு முன்னாடி 18 3 சீசனுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் எப்படி இருந்தான் இப்ப எப்படி இருக்கான் அந்த மாதிரி இவன் 3 சீசன் ஜெய்ஸ்வால்லாம் நான் சொல்றேனே இவன் சொன்ன மாதிரி அட்டி சொன்ன மாதிரி ரொம்ப ரா அப்படியே ஒரு மாதிரி வெள்ளால ஒரே பிரஷர்லயே ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிரேக் அவுட் சீசன் கிடைச்சு. சதீஷ் ப்ரோ மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோல அவன் பேட் பிடிக்கிறத பார்த்தா சின்ன வயசுல நம்மள பேட் பிடிக்க தெரியாதுல்ல அந்த மாதிரி பிடிச்சி ஆடுறான் அவன் டெக்னிக். அது அப்புறமா எல்லாம் போய் பாருங்க சூரியவன்சியோட பேட்டிங். இந்த ரிஷப் பண்ட் இருக்கால அவனுக்கு 2018 சரியான ஃபுட் ஒர்க் இருக்கும். இப்ப அவனுக்கு அதெல்லாம் இல்லவே இல்ல உடம்பு போட்டதுனால. அதான்டா பிரச்சனை. ஃபிட்னஸ் இல்லனா கொஞ்சம் ஃபுட் ஒர்க் இருக்காது. அது சரி பண்ணனும். அது ஃபிட்னஸ் ஃபுட் ஒர்க்லாம் வந்து அடி ப்ரோ இல்ல அடி ப்ரோ இன்னொன்னு வேற ஆபரேஷன் வேற பண்ணாங்களா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு போட்டுரும். இல்ல நான் முன்னாடியே அப்படிதான் இருப்பேன். அதுக்கு அப்புறம் குறைச்சுதான் இருக்கான். ஆனா ஒன்னு சொல்றேன்டா அவன் நம்ம அந்த ஸ்பேஸ்ல பாக்குற அளவுக்கு அவன் நல்ல பிளெக்சிபிள் தான். அதே மாதிரி நம்ம பாக்குற அளவுக்கு அவன் குண்டெல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த ஃப்ரேம் அப்படி இருக்கு. அந்த ஷோல்டர் எல்லாம் கொஞ்சம் தூக்குனாப்ல இருக்கும். ஆனா நீங்க பாரு கோலி வந்த புஷ்ல இப்படிதான் ஃபேட்டா இருந்தான். அவன் உடம்பு கோலி இவ்வளவு எல்லாம் இருக்க மாட்டான்டா. கோலி இவ்வளவு இருக்க மாட்டான்டா. சப்பியா இருப்பான். மூஞ்சிதான் சப்பியா இருக்கும். உடம்புல அப்படி இருக்காது. மூஞ்சிதான் அப்படி இருக்கும். மாதிரி கொஞ்சம் அத்லெட்டிக்கா இருக்கும்டா. அப்பயே அவனுக்கு தொப்பை தாண்டா லைட்டா ஊந்துது. அதுதான்டா அவன் பெருசா அப்படியே டாக்குமெண்ட்ரி எல்லாம் வச்சு எனக்கு தொப்பை விழுந்து விட்டது எனக்கு வந்து இது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஃபிட்டா தான் இருந்தான். கொஞ்சோண்டு லைட்டா அவனுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இது இருந்தது. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ ரோஹித் அளவெல்லாம் வாங்கதே கிடையாது. அந்த ஏஜ்ல அவனுக்கு அது பெருசுலடா. அந்த ஏஜ்ல அவனுக்கு அது பெருசுடா. ரோஹித்லாம் உனக்கு 2012-13 ஒல்லியா இருப்பான்டா. கடிச்சு வரீங்க பாத்தீங்களா? அவன் அவளை ஒர்க் பண்றதுனாலதான் 38 ஓவர் நிக்கலாம் பண்ண முடியுது. யாரு இல்லாட்டி பண்ண முடியாது. கேட்கல தலைவா பேசுறது. அவன் அந்த அளவுக்கு ஒர்க் பண்றதுனாலதான் அவனால அந்த ஒரு 36 ஓவர் வந்து சொல்றான் தெரியுமா? விராட் கோலியை சொல்றேன். கோலியை பத்தி பேசுறேன். நான் என்ன சொல்றேன் இங்க பாரு. இல்ல கோலியோட அந்த ட்ரைனிங் இது இருக்குல்ல அவன் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்றான்னு சொன்னீங்கல்ல. ஆனா அது ஏன் அப்படி அவன் அவ்வளவு பெருசு இல்லண்ணா. அத புடிச்சிட்டாரா? ஆமாண்ணா இல்லடா சதீஷ் அதுக்கு ஒரு டிபேட் கொண்டு மட்டும் பார்க்காத. ஸ்டெமினா வராது. வந்து 20 ஓவர் என்ன வேணா இருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கும் உணருது. அது ஈஸியா நம்ம சரி பண்ணிக்கலாம். அவன் ஒன்னும் எஸ்டிஆர் மாதிரி எல்லாம் ஆகல. அதனால அவன் என்ன சொல்றான்னா இந்த பேட்டிங் வரல சதீஷ் அவன் கேவலமா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்பயுமே அவனுக்கு என்ன வெயிட் போடுறது பேட்டிங். ரோஹித் சர்மாக்கு வந்து வெயிட் விழுது. மச்சான் ஒரு நிமிஷம் இருடா ரோஹித் சர்மாவுக்கு உனக்கு உடம்பு வச்சாலுமே அவனுக்கு அந்த டைமிங் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. இவனுக்கு என்னன்னா லிட்டரலா வந்து அந்த கேமே போயிருச்சு அவனுக்கு. அதுதான் அவன் சொல்ல வந்தான். அந்த 2014 பாத்தீங்கன்னா லிட்டரலா அவனுக்கு கேம் போயிருச்சு அவனுக்கு. 14 தான் ஓகே. நான் பிளேயர் ஆஃப் தி இதெல்லாம் அங்க அப்பதானே வாங்கினா 14ல 2013 அது கூட நம்ம 2012 தான உடம்பு குறைச்சான். நீ ரோஹித் சர்மா கம்பேரிசன். நீ பிரிட்டிஷாவோட தான் கம்பேர் பண்ண இந்த பிளேயரா இருந்தாலும். மெதுவா பேசுறேன்டா. வீட்டுல இருக்கேன்டா. 2012 ஹோபார்ட் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நீ 2013 பாத்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் கேவலமா இருக்கும். அதுல இருந்தா அவன் சேஞ்ச் பண்ண வச்சான். ஏன்னா அவனோட அந்த டெக்னிக்கே வரமாட்டேங்குது அவனுக்கு. அதுதான் சொல்ல வந்தாங்க. அந்த பேட்டிங் எதுவுமே வந்து அவனுக்கு ஒழுங்கா வரல அவனுக்கு. ஏன்னா அவுட் கம்ப்ளீட்டா வந்து ஆஃப் இதை பிரச்சனை சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது. அவனே சொன்னான் அவனுக்கு வந்து போட்டோஸ் பார்த்து நீங்க அந்த பார்ட்டி பண்ணிட்டாலே அதெல்லாம் பண்ணிட்டு வந்தான். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டெப் மாதிரிலாம் அவனை பார்த்தா தெரியாது. அது மாதிரி ஓகே நீங்க ஏதோ சொல்றேன். நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சதீஷ். இது எக்ஸாம்பிள் எப்ப எடுத்தாலுமே டிக்ஷனரி வந்து சச்சின் தான். அவனுக்கும் இந்த மாதிரி உடம்பு இருந்துச்சு 99ல. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சு சில இதுல ஒரு நிமிஷம் அந்த எப்ப நீ வந்து ரொம்ப ஒல்லியா பாத்துருக்க அந்த எப்பயுமே கொஞ்சம் ஸ்டடியா தான் இருப்பாரு. இருந்தாலும் உடம்பு உழுந்துச்சுங்கிற உனக்கு புரியுதா? உனக்கு பாடி வெயிட் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்குண்ணே. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல வினித்ரா. நீ இப்ப 65 கிலோல இருக்கிற அப்ப இருக்கும்போது ஒன்னால ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க முடியுது. 70 கிலோ நடக்கும்போது 3 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். அது மாறுது இல்ல. அது சப்பி வந்து 5 கிலோல மாறுது இல்ல உன்னோட ஸ்டாமினா. அதுதான் சொல்றேன். சச்சின் 99 டைம்ல வந்துட்டு உடம்பு ஃபேட் ஆச்சு. அதை கம்மி பண்ணாரு. அவருக்கும் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கரியர் வந்து கொஞ்சம் இந்தியாக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடின பிளேயர் சொல்றேன். பிருத்திவி ஷா வந்து பாதி கூட ஆடுனது கிடையாது. அவனுக்கு எப்படி போய் உடம்பு போட்டான் பாத்தியா? எப்படி இந்த அது பேர் ஹெட் வெயிட்.
அதாவது நமக்கு வந்து ஸ்கில் இருக்குது, நம்ம எங்க போனாலும் வந்து நம்ம மதிப்பாங்க, அது ஹெட் வெயிட், அது வேற டிபார்ட்மெண்ட், அது அவனுக்கு எடுக்கிறது. அதான் அதுக்கு வந்து நீ இதெல்லாம் இது வந்து சொல்லணும், நான் இங்கிலீஷ் சொல்றது சொல்லணும். ஈரமான சொல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் வர அந்த 1 இயர் ப்ராப்ளம், 1.5 வருஷம், அந்த லேக் ஆஃப் அந்த எப்படி சொல்றது, கிரிக்கெட்டை லைட்டா எடுத்துக்குன்னு ஒரு 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 வெயிட் ஒன்று ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு, அவ்வளவுதான். அதையே நீ 5 வருஷம் தொடர்ந்து பண்ணா பித்தி விஷயம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். எனக்கு ஒரு டவுட், மெஸ்ஸி அப்படி இருந்திருக்காங்க, அதான்டா தப்பியா நான் இருந்திருக்காங்க சொல்றேன். சின்ன வயசுல அவனே கரெக்டா? வந்து மெஸ்ஸி ஒரு சீசன்லாம் வந்து தொப்பை போட்டுன்னு தம் அடிச்சுலாம் இருப்பான். அதுதான் சொல்றேன்ல, அது ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பிரேக் இருக்கும். அந்த டைம்ல பண்ணமோ டக்குன்னு பூம் ஆயிடுவாங்க. அதை போயிட்டு ஈஸியா ஆத்லெட்ஸ்லாம் சரி பண்ணிடுவாங்கடா. இங்கன்னா எஸ்டிஆர் மாதிரி இடம் பிரிக்கின்னு இருக்கிறானுங்க எல்லாம், மொத்த ரிக்கவரே ஆக முடியாது அளவுக்கு. என் தலைவனும் அதேதான்டா. 16ல ஆர்பிஎஸ்சிக்கு ஆடும்போது உடம்பு பெருசா இருக்கும், 18ல பார்த்தா சின்னதா நீ இருப்பாரு. யுவராஜ் சிங் பாத்துருக்கல, அவ்வளவுதான். யுவராஜ் சிங்லாம் கொஞ்சம் வயசானதுனால ரிட்டர்ன் வர முடியல. அதை தான் நான் சொல்றேன். யுவராஜ் சிங் கொஞ்சம் வயசாயிட்டதுனால வெயிட் போட்டதுனால அவன் அந்த 2003-4 அப்படியே ஒல்லியா இருப்பான், அப்படியே பறப்பான் பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் நீ ரெய்னாவே எடுத்துக்கோ, எர்லி ஸ்டேஜ்ல ஃபீல்டிங்லாம் ஒரு மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் ரெய்னா கொஞ்சம் வெயிட் போடும் பாத்தியா, 15 வரைக்கும் இருந்த ரெய்னா, ஆமா. 15 வரைக்கும் இருந்த ரெய்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவன் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபீல்டிங். அவன் யுவராஜ் சிங் அடுத்த லெவலில் இல்ல, அதுக்கு ஈக்குவலா இருந்தவன் அப்படியே வெயிட் விட லேக் ஆச்சு. ஆனா அவன் அதை பெருசா கேர் பண்ணிக்கல, இன்டர்நேஷனல் இல்லையா, அதனால அப்படியே ஐபிஎல் தானே, வருஷத்துக்கு 1 மாசம் 1.5 மாசம் தானே, நம்ம அப்புறமா பார்த்துப்போன்னு பண்ணிட்டான். இல்லைன்னா அவன் இன்னுமே ஃபிட்னஸையும் அந்த வெயிட் இது பண்ணிருக்கலாம் ரெய்னாலாம். லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் அவனுக்கு அந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் ரீஃப்ளெக்ஸ் எல்லாம் போயிடுச்சு பேட்ல இருந்து. ஆயுஷ் மத்ரே கரெக்டா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். ஆனா இப்பவே அவன் கொஞ்சம் ஜப்பியா தான் இருக்கும். அதனாலதான்டா எங்களுக்கு கரெக்டா அது கூட இல்லாம அவ்வளவுதான்டா சரி செய்யுது. என்னடா இருக்கு, இத மட்டும் அம்பானி புல் பண்ணிட்டான். ரோஹித் புல் ஷாட்டை விட அதான்டா பெருசு. இல்ல இது இல்ல ப்ரோ, உங்களுக்கு 5 கப்பே புல் பண்ணி கொடுத்துருக்கான், இது புல் பண்ண மாட்டேன்னா பண்ணிடுவான்டா. ஆனா இதுவே நாங்க பண்ணிருந்தா எங்க குஞ்ச கடிச்சிருப்பீங்கடாடி. ஆர்சிபி நேரம் நீங்க கடிச்சிருக்கலாம் அந்த 5 செகண்டுக்கு. சைலண்டா இருக்கிறீங்க வாத்தா, நீங்க தானே உண்மையான வெப்பாட்டி. ப்ரோ நாங்க கடிச்சா என்ன பண்ண போறானுங்க, ஒன்னும் பண்ண போறது இல்ல, இது ஒரு மொக்க மேட்ச் அவ்வளவுதான். சதீஷ் அதுக்குதான் கருப்பு ட்வீட் போட்டிருந்தாரு, மேல ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து நாங்க கை கொடுத்து வில்ஜாக்ஸ் கொடுத்து நம்ம பேர் வாங்கிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி அந்த கை கொடுத்த போட்டோ போட்டிருந்தோம் அப்படி. ஆனா ஒரு நிமிஷம் அரவிந்த் இருக்கியாடா, போஸ்ட் இஷ்யூன்னு வருது. நம்மளுக்கு என்ன இஷ்யூ இல்ல, ஸ்பேஸ் கட்ட இருந்தா மெண்டல் இருப்பான் இங்கதான் நெட் பிரச்சனை வரும். எனக்கு பிரச்சனைனா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கிடையாது, சொந்தக்காரர் ஒரு 3-4 பேர் பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் தான் பார்க்க முடியாது, கேவலமா இருக்கும். ஏண்டா சொந்தக்காரங்கன்னா அதை எங்கேயாண்டா புலம்புற, அவனுங்களை பிளாக் பண்ணிட்டு கிளம்பு. ஐயோ ஏண்டா நான் ஒட்டுமொத்த அணில் கூட்டத்தை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா நீங்க வேற விடுங்க, நம்மளுக்கு ஆயுஷ் மதே, ட்ரவால் பிரேவிஸ், நூர் அகமது, பத்திரானா கூட நல்லா பண்ணான் ப்ரோ. எல்லாம் மினி வெர்ஷன் நம்ம கிட்ட இருக்குது. குடும்பத்துல இருந்து குரூப் கால், கான்பரன்ஸ் கால், பத்மபூஷனுக்கு ஒரு நெரேட்டிவ் பண்ணானுக்கு போறியா என்கிட்ட, குடும்பமா உட்காந்துக்கிட்டு செதச்சிட்டானுங்க நீ உட்கார வச்சு. உங்க குடும்பமா? சொல்லிக்கிறேன், அணில் குடும்பம் சொல்லிக்கிறேன். என்ன வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் இல்லடி, நான் வேற சொல்றேன். டிஎம்கேன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, இப்ப ஆன்லைன் நெரேட்டிவ் தான் நம்ம போயிருப்போம், நெரேட்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஏடிஎம்கே அத்தை தலைவர் இல்லடா, அதெல்லாம்